மகாபாரதத்தில் நீங்கள்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன, பீஷ்மர் ஒரு நாள் போர்க்களத்தில் என்ன சொல்லிட்டார், நாளை மாலைக்குள் பஞ்ச பாண்டவர் 5 பேரையும் நான் கொன்றுவேன்ட்டார். சபதம் சொல்லிட்டு போயிட்டார். பீஷ்மர் சொன்ன வாக்கை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். பஞ்ச பாண்டவர்கள் 3 பேரும் நாளைக்கு சோழி முடிஞ்சு போகுன்னு எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஆளு கிருஷ்ணன் என்ன பண்ணார், திரௌபதியை கூப்பிட்டாருங்க வா. நேராக பீஷ்மர் பாசறைக்கு போனாங்க. மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். கிருஷ்ணன் அவளை உள்ளே போக சொல்லி தலையை நல்லா முக்காடு போட்டுக்கோ. அவர் படுத்து தூங்குறார். அவர் காலை மட்டும் தொட்டு கும்பிடு, கண்ணை முழிச்சு பார்ப்பார். யாரோ ஒரு பெண் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான்னு சொன்ன உடனே தீர்க்க சுமங்கலி பவன்னு சொல்லிடுவார், நீ பாட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டார். அதே மாதிரி இந்த அம்மா போய் காலில் விழுது முழிச்சு பார்க்குறாரு. முக்காடு போட்டிருந்ததுனால அது திரௌபதின்னு தெரியல, ஏதோ ஒரு பெண் ஆசீர்வாதம் வாங்குறான்ட்டு தீர்க்க சுமங்கலி பவன்னாரு. அவ எந்திரிச்சா. அட பாவி, நேற்று தான் 5 பேரையும் அழிப்பேன்னு சபதம் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இவ தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டா. தான் கொடுத்த வாக்கை தானே மீற முடியாது இல்லையா? எவ்வளவு அழகா ஒரு மாற்றி யோசிக்கிற ஒரு திறமையை வைத்துக்கொண்டு அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் அத்துணை பேரையும் கிருஷ்ணன் காப்பாற்றினான் என்று நம்முடைய இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. ராமாயணத்தில் அந்த சுக்ரீவனுடைய ஆட்சியில் உள்ள அந்த கிட்கிந்தை காடு இருக்குல்ல, அங்கே பூரா குரங்குகளாக தானே இருக்கும். அதில் 2 குட்டி குரங்கு இருந்திருக்கு. ஒரு குரங்கு நீலன், இன்னொரு குரங்குக்கு நலன் அப்படின்னு. இந்த 2 குட்டி குரங்கு பயங்கர சேட்டை. அந்த ஏரியாவில் சுதீட்சனர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், இறைவனுடைய சால கிராமத்தை வச்சு டெய்லி சாமி கும்பிடுவார், அதுக்கு தவம் செய்வார். அவர் கண்ணை மூடி தவம் செஞ்ச உடனே இந்த 2 குட்டி குரங்கு என்ன செய்யும், அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏரிக்குள்ளே போட்டுரும். ஏரிக்குள்ளே அந்த சிலையை போட்டவுடனே என்ன ஆகும், முங்கி போயிடும் இல்லையா? இவர் கண்ணை முழிச்ச உடனே அதை தேடுவார். டெய்லி இந்த குரங்குகள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இதை தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், இந்த 2 குரங்குகளுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார். 2 பேர் எதை தூக்கி தண்ணியில் போட்டாலும் அது முங்காது, மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த குரங்குகள் அதை தூக்கி தூக்கி போடுது, மிதக்குது. உடனே இந்த குரங்குகளுக்கு அந்த விளையாட்டு மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுருச்சு. காலம் ஓடுது. இவங்க 2 பேரும் பெரியவங்களாயிட்டாங்க. பெரியவங்களாகி சுக்ரீவனுடைய படையில் இவங்க முக்கியமான படைத்தளபதியாகவும் ஆயிட்டாங்க. யார், இந்த நீலனும் இந்த நலன்ற 2 குரங்கும் பெரிய ஆளாகி படைத்தளபதி ஆயிடுச்சு. இப்போ சீதையை தேடி அனுமர் போகிறாரு. இலங்கைக்கு பாலம் கட்டணும். இப்போ இலங்கைக்கு கடலில் பாலம் கட்டணும்னா எல்லாம் கல்லை தூக்கி தூக்கி எல்லா குரங்குகள் அனுமன் எல்லாம் போடுறாங்க. கல் முங்கி முங்கி போகுது. இப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும் போது சின்ன வயசில் இவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது. இது ராமன் கிட்ட சொன்ன உடனே ராமன் எல்லாரும் கல்லை எடுத்துகிட்டு வந்து இவங்க 2 பேர் கையில் கொடுங்க, இவங்க தூக்கி தூக்கி எரியட்டும், கல் மிதக்கும், அது மேலே ஏறி நடந்து போயிடுவோம். இப்போ சின்ன வயசில் நமக்கு கிடைத்த சாபத்தை கூட ஒரு காலத்தில் வரமாக மாற்ற முடியும் என்று மாற்றி யோசிக்க கற்றுக் கொடுத்தது நம்முடைய இலக்கியம்.